தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. குற்றவாளிக்கு உதவிய குற்றச்சாட்டில் ஜனாதிபதி செயலக அதிகாரி கைது. தமிழர் பகுதியில் டெங்கு நோயால் ஏற்பட்ட சோகம். குழந்தை இன்று 4 நாட்களில் உயிரிழந்த இளம்தாய். பல்லிகம தேரர் மீதான பாலியல் அத்துமீறல் வழக்கு. ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வரும் சிறுமி. ஞானசார தேரருக்கு எதிரான மற்றொரு வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை நிறுத்தி வைக்க கோரிக்கை. 14 மாவட்டங்களில் டெங்கு நோயின் வீரியம் அதிகரிப்பு. 50,000 தாண்டும் நோயாளர்களின் எண்ணிக்கை. நண்பர்களால் கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 17 வயது சிறுமி. விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி செயலகத்தின் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. குற்றவாளி ஒருவருக்கு போலி கடவு சீட்டொன்றை தயாரித்து கொடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கண்டியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் டெங்கு காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாழைச்சேனியை சேர்ந்த 26 வயதுடைய கர்ப்பிணி பெண்ணே நேற்று முன்தினம் இரவு இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த வருடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நோயால் ஏற்பட்ட முதலாவது மரணம் இதுவாகும் என மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கணேசலிங்கம் கலாரஞ்சினி தெரிவித்துள்ளார். மட்டு போதனா வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்திய பணிப்பாளர் கலாரஞ்சினி இதனை குறிப்பிட்டுள்ளார். வாழைச்சேனை பேத்தாளை பிரதேசத்தை சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணியான குறித்த பெண் கடந்த 17ஆம் திகதி காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் பரிசோதனையில் அவருக்கு டெங்கு நோய் இருப்பது கண்டறியப்பட்டு 18ஆம் திகதி அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தொடர்ந்து வைத்திய நிபுணர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் 21ஆம் திகதி சுகப்பிரசவம் மூலம் ஆரோக்கியமான பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். அதற்கு பின்னர் அவருக்கு தொடர்ந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டதனால் அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு இரத்தம் ஏற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். ஞானசார தேரர் மீதான இன்னும் ஒரு வழக்கின் விசாரணையை எதிர்வரும் ஜூலை 31ஆம் தேதியன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் ஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் கருத்தொன்றை வெளியிட்டதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். ஸ்லாத்தை அவமதிக்கும் அவதூறான ஒரு கருத்தை வெளியிட்டதன் மூலம் இன நல்லிணக்கத்தை மீறும் வகையில் செயல்பட்டதாக குற்றம் சாட்டி பிரதிவாதியான ஞானசார தேரருக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். குறித்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்து வரும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திகசி ராகல நேற்று விடுமுறையில் இருந்ததால் இவ்வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்கவின் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது குறித்த வழக்கை ஜூலை 31ஆம் தேதி விசாரணைக்கு முந்தைய ஆட்சேபனை விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளுமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இதேபோன்ற பிரிதொரு வழக்கில் ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுமி ஒருவரை பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று இடம்பெற்றது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமி தற்போது பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை சட்டமா அதிபர் திணைக்களம் மேற்பார்வையிட்டு வருகிறது. இந்நிலையில் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி தங்க வைக்கப்பட்டிருக்கும் இடம் தொடர்பான தகவல்களை வெளியிட வேண்டாம் என நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்க குறித்த வழக்கு அனுராதபுர பிரதான நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரத்ன முன்னிலையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி வழக்கு தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அனுராதபுர பிரதான நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரத்ன நிட்டம்புவ தலைமையக காவல்துறை விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து விசாரித்துள்ளார். இதன்போது நிட்டம்புவ தலைமை காவல்துறை பிரதம ஆய்வாளர் PM அனுர குணவர்த்தன இச்சம்பவம் தொடர்பாக
தொடர்பான முதல் DNA பரிசோதனை அறிக்கை ஏற்கனவே பெறப்பட்டு விட்டதாகவும் இரண்டாவது DNA பரிசோதனை அறிக்கை விரைவில் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். விசாரணைகள் தொடர்பாக சந்தேக நபரான தேரர், பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் அச்சிறுமியின் தாயார் ஆகியோரின் தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகள் ஏற்கனவே பெறப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுவிட்டதாக பிரதம ஆய்வாளர் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அந்த விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்க ஒரு திகதியை வழங்குமாறும் பிரதம ஆய்வாளர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சந்தேக நபரான பல்லிகம ஹேமரத்ன தேரருக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்திரதிஸ் இச்சம்பவம் இன்னும் விசாரணையில் இருப்பதால் சிறப்பு வாதங்களை முன்வைக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியை கண்காணிக்கும் நன்னடத்தை அதிகாரி அந்த சிறுமி தற்போது உளவியல் ஆலோசனைக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் நன்னடத்தை துறையின் மேற்பார்வையில் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நன்னடத்தை அதிகாரி குறித்த சிறுமி உள்ள இடத்தை வெளியிட முயன்றபோது நீதவான் அதனை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அவருக்கு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 50,000 தாண்டியுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்று டெங்கு நோயால் 30 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் வேகமாக பரவி வரும் டெங்கு நோய் பல மருத்துவமனைகளின் நோயாளி கொள்ளளவை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் உள்ள 14 மாவட்டங்களை பாதகமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இத்தகைய பின்னணியில் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகமாக உள்ள தீவின் 600 கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கிய 3 நாட்கள் சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கை நேற்று 3வது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தற்போதுள்ள டெங்கு அபாயத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டிற்கான போசன் தானசிற்கு ஒப்புதல் அளிக்கும் போது நிபந்தனைகளை விதிப்பதற்கான நடவடிக்கைகளையும் சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது. மின்சார கட்டமைப்பின் நிலைத்தன்மையை பேணுவதற்காக இன்று முதல் 29ஆம் தேதி வரை கூரைகளின் மீது பொருத்தப்பட்டுள்ள 300 கிலோவாட் அலகுகளுக்கு மேற்பட்ட சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை கொண்ட நுகர்வோர் அவற்றை செயலிழக்க செய்யுமாறு வலுசக்தி பிரதி அமைச்சர் முகமது இல்யாஸ் முகமது அர்ஹம் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் இவ்வாறு அமைப்புகளை நிறுத்தி வைப்பதன் மூலம் கடந்த வெசாக் தினத்தில் ஏற்பட்ட திடீர் மின்சார தடையை தவிர்க்க முடியும் என தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை மின்கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எடுக்கப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்தியாவில் பரங்கிமலை பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுமியொருவர் நண்பர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர் இதுகுறித்து போரூர் அனைத்து மகளிர் போலீசில் புகார் செய்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக சேர்த்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது. சிறுமியின் நண்பருக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரை பார்ப்பதற்காக குன்றத்தூர் பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு அவரது நண்பர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு அழைத்து செல்வதாக கூறி சிறுமியை ஏற்றிக் கொண்டு சென்றார். ஆனால் அவர் காலி இடத்திற்கு சிறுமியை அழைத்து சென்றார். மேலும் தனது நண்பர்கள் சிலரையும் அங்கு வரவழைத்தார். பின்னர் அவர்கள் சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி சென்றிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக சிறுமியின் நண்பர் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் பிடித்துள்ளனர். அவர்களிடம் தீவிர விசாரணை நடாத்தப்பட்டு வருகிறது. சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.